டெய்லியும் இட்லிக்கு சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ ஒரு வாட்டி இந்த தக்காளி குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்புக்கே டஃப் கொடுக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சியில் ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 2 கையளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு துண்டு பட்டை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு, மிளகு சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு சேர்த்து வதங்கின உடனே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா தக்காளி குருமா ரெடி. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.